கனடாவின் கார்ப் பகுதியில் வசிக்கும் ஜார்லின் சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் இருந்து நூலிலையில் உயிர் தப்பினர். ஜூலை 6ஆம் திகதி சர் குடும்பத்தினர் வீட்டில் இருந்தபோது ஸ்காட்வான்வில் மற்றும் அவரது மகள் லியா ஆகியோர் தற்செயலாக அவ்வழியே சென்றபோது இதை கவனித்தனர். ஸ்காட்வான்வில் தனது மகளுடன் வேறும் ஒரு இடத்திற்கு செல்லும்போது தவறான பாதையில் திரும்பியுள்ளார். அப்போது செர் என்பவரது வீட்டின் பின்னால் உள்ள கேரேஜில் தீப்பிடிப்பதைக் கண்டு உடனடியாக காரை நிறுத்திவிட்டு வீட்டின் கதவை தட்டி அவர்களை எச்சரித்தார். வீட்டின் உள்ளே இருந்த செர் குடும்பத்தினர் ஸ்காட்வான்வில் கொடுத்த எச்சரிக்கையினால் உடனடியாக வெளியேறினர். தீ அதிவேகமாக பரவியதால் ஒரு சில நிமிடங்களில் கேரேஜில் இருந்து வீட்டின் பிற பகுதிகளுக்கும் தீ பரவியது. ஸ்காட்டின் சரியான நேரத்திலான இந்த செயல் ஒரு பெரும் உயிர் பலியை தடுத்தது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தாலும் அந்த வீடு பெருமளவு சேதமடைந்தது. தங்களை காப்பாற்றிய அந்த அந்நியர்களை பெயர் தெரியாமல் தவித்த செர் தனது கதவு கேமராவில் பதிவான வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அவர்களை தேடி கண்டுபிடித்தார். 8 நாட்களுக்கு பிறகு செர் மற்றும் ஸ்காட் குடும்பத்தினர் மீண்டும் நேரில் சந்தித்து நெகிழ்ச்சியுடன் கட்டித் தழுவி கொண்டனர். ஸ்காட் தான் செய்தது ஒரு அண்டை வீட்டார் செய்ய வேண்டிய சாதாரண கடமை என்று அடக்கமாக கூறினார். கார்ப் பகுதி மக்களின் ஒற்றுமை வியக்கத்தக்கதாக இருப்பதாக செர் தெரிவித்தார். தம்முடைய வீடு முழுமையாக சேதமடைந்தாலும் குடும்பத்தின் நினைவுகள் நிறைந்த அந்த இடத்திலேயே மீண்டும் வீடு கட்டி வசிக்கப் போவதாக அவர் உறுதியுடன் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களின் ஆற்றலால் நிகழ்ந்த இந்த சந்திப்பு கார்ப் பகுதி மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது.